நம்ம வந்து நிறைய பேர் வந்து யூடியூப் வந்து எப்போ யூஸ் பண்ணுறோன்னா நைட்டு 10 மணிக்கு மேலே யூஸ் பண்ணுறோம் எல்லாருமே. ஏன்னா அப்போ தான் எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு கிடைக்கும் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் வீடியோ போடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன அவங்க லைவில் என்ன கருத்து சொல்கிறாங்க ஒன்றும் சொல்ல கிடையாது. இந்த பார்த்திங்கன்னா பொம்பளைங்கலாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி புள்ள குட்டிலாம் இருக்குங்க. ஆனால் அதுங்க என்ன பண்ணுதுங்கன்னா அழகாக குளிச்சு கிழிச்சு தலை சீவி பொட்டு வச்சு பூ வச்சு என்னமோ ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து லைவ் வீடியோ போடுதுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பசங்க எல்லாமே நைட்டு தானே அவங்களுக்கு தூக்கத்தில் இந்த நைட்டு தானே இந்த பேய் பிசாசெல்லாம் வெளியேற மாதிரி அந்த அழகான பொண்ணுங்களை பார்த்தோன்னா இவங்க மனசில் உள்ள இதெல்லாம் கேட்குறானுங்க. அதுங்களும் பதில் சொல்லுதுங்க. இது வந்து எங்கே போய் முடிய போகிறது இல்லை. என்றைக்கு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்புக்கு வந்தாங்களோ அன்னையோட சனியை முடிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்றைக்கு யூடியூப்புக்காரன் வந்து ஷார்ட்ஸ்னு ஒரு இதை கொண்டு வந்தோன்னா அன்னையோட மொத்தமாக க்ளோஸ். இதுக்குமே ஷார்ட்ஸ் இருந்துச்சு. அப்போ வந்து கருத்து சொல்கிறவங்கன்ட்டு இருந்தாங்க, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பெரிய வீடியோவில் போட்டோம்னா அது அந்த இதை கருத்தை யாரும் உள்வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி ஷார்ட்ஸாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ யூடியூப் வந்து அது காசு கிடையாது, ஃப்ரீ, அதாவது கம்மியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஷார்ட்ஸுக்கு நிறைய பணம் தரேன்னு சொல்லுவோம். இன்ஸ்டாகிராமில் அவுத்து போட்டதுக்கப்புறம் இங்கே வந்துச்சுங்க. இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டு அங்கே இருக்கிற ஆளெல்லாம் கெடுத்து குட்டிச்சு விடாக்கினதெல்லாம் இப்போ யூடியூப் வந்துச்சுங்க. இதனால் வந்து யூடியூப்பில் வந்து என்றைக்கு ஷார்ட்ஸ் அவங்க நிப்பாட்டுறாங்களோ அன்றைக்கி தான் யூடியூப் திருப்பி ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும். ஏன்னா ஷார்ட்ஸ் வந்ததுலேருந்து வெறும் குப்பை தான். என்ன கண்ட பாட்டை போடுறாங்க, கண்ட மியூசிக்கை போடுறாங்க, என்னன்னு தெரிய மாட்டேது. ஏதாவது ஒரு இது ட்ரெண்டிங் ஆனால் அதை போட்டுக்கலாம், என்ன அதில் புரியுது? ஷார்ட்ஸை பொறுத்தவரை அது குப்பை குப்பை குப்பை. யூடியூப்பே குப்பை ஆக்கிட்டாங்க, அவ்வளோதான். எவ்வளோ பேர் நல்லவங்களாம் இருந்தாங்க, இப்போ அவங்களாம் கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு மோசம் போச்சு. என் பாட்டுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ வந்ததுலேருந்து விளம்பரமாக ஆகிறது தான் என்ன வேணால் பண்ணுறாங்க வந்து அதனால் ஒரு கருத்து, ஒரு நல்ல விஷயம் பேசுவோம், எதுவுமே கிடையாது. தேவையில்லாமல் ஆகிப்போச்சு. என்ன சொல்ல வரேன்னா ஷார்ட்ஸ் வந்ததுலேருந்து யூடியூப் சனியை முடிச்சிருச்சு, நமக்கும் சேர்த்து இதாகி போச்சு. ஆனால் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா யூடியூப்காரன் சம்பாதிச்சிடறேன், அவனோட இதை கொண்டு வந்துடுறேன். ஆனால் நம்ம தான் அதாவது பார்க்குற மக்களும் சரி, யூடியூப்காக சில பேர் ரொம்ப நாள் யூடியூப்பில் இருக்கவங்களும் சரி, அவங்களாம் சரியாக பணம் சம்பாதிக்க முடியல. யூடியூப்பை பார்க்குறவங்களுக்கும் நல்ல கருத்து வந்து அவங்க போய் சேர மாட்டேங்குது. எங்களாலும் சொல்ல முடியல. இதனால் என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஷார்ட்ஸ் நிப்பாட்டினா ஒரு வழி யூடியூப் திருப்பி புத்துணர்ச்சி பெறும். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பப்ளிக் ஸ்டார் 2.0. அரசியல், சினிமா, நகைச்சுவை மற்றும் சமூக வலைத்தள செய்திகள் என அனைத்தும் ஒரே இடத்தில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க பெல் பட்டனை அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.